தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/1/2016 திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 11:25 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, காரியம் நடக்க சூரியனை பார் என்பதனுடைய தொடர்ச்சி சொல்லப் போகிறேன். சில நாட்களுக்கு முன்னாலே உங்களுக்கு பேசுகின்ற பொழுது, காரியம் நடக்க சூரியனை பார், ரவி இருக்க புவியில் பயம் ஏன், புதிர் அவிழ கதிரை நோக்கு, அருக்கன் வலுத்தால் இறுக்கம் குறையும் அப்படிங்கிறத பத்தி சொன்னேன். பொதுவா மாறியல்லால் ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறாங்க. மாறினா மழை இருந்தால்தான் காரியங்கள் நடக்குமாம். ஆனால் அந்த மழை இப்பொழுது அளவுக்கு அதிகமாக பெய்துவிட்டது. விதும்பின் துளிவீழின் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிது அப்படின்னு சொல்லி குறளிலே இருக்கு. குறளிலே கூட வான் சிறப்பு சொல்லியிருக்காங்க. அதுல மாறியல்லால் ஒரு காரியம் இல்லைன்னா தண்ணி இருக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும். அந்த மழையை பொழிவிக்கிறது யாரு? கடலில் இருக்கக்கூடிய நீரையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று மேகமாக்கி பொழிய வைக்கிறது கதிரவன். ஆகையினாலேதான் காரியம் நடக்க சூரியனை பார் அப்படின்னு ஒரு புதுமொழி. அந்த சூரியன் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருந்தால் என்ன பலன், லக்னத்தில் இருந்தா எப்படி, 2ல இருந்தா எப்படி அதிகாரத்துவ யோகம் வரும், லக்னத்தில் இருந்தா நம்ம முன்கோபியாக இருப்பார்கள் பத்தி சொன்னேன். இப்ப 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன ஆகும்? விடாமுயற்சியால் தான் வெற்றி கிடைக்கும். ஒரு பையன் மேற்படிப்பு படிச்சார், 4-5 முறை எழுதி அரியஸ் அப்படி இருந்துச்சு. காரணம் அவர் விடாமுயற்சியில. ஆனால் வெற்றி கிடைக்கும். 4 முறை எழுதி தோல்வி கண்டாலும் கூட, நான் சொன்னது மாதிரி 3லே சூரியன் இருக்கிறார், அடுத்த முறை எழுதினால் வெற்றி கிடைக்கும். எழுதினார், அப்புறம் வெற்றி கிடைச்சிச்சு. சில பேருக்கு விடாமுயற்சியில இடையில தோல்வி வந்தோடனே விட்டுருவாங்க. ஆனால் 3லே சூரியன் இருந்தால் விடாமுயற்சிக்கு பலன் உண்டு. சரி, லக்னத்துக்கு 4ல சூரியன் இருந்தால் என்ன ஆகும்? உறவினர்களால் பகை உருவாகும். இவங்க நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு கெடுதலாவே தெரியும். இவங்க நன்மையை கருதி நீ அப்படி செய்ய இப்படி செய்யும்பாங்க. அதனுடைய விளைவு சரியில்லைன்னா உடனே இவங்களை குற்றம் சொல்வார்கள். ஆக வாழ்க்கையில உறவினர் பகை உருவாகாமல் இருக்க வேண்டும். ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடும் அப்படிம்பாங்க. ஊரோட பகைச்சிக்க கூடாது, முதல்ல அடுத்த வீட்டுக்காரங்களோட பகை இருக்கக்கூடாது, அந்த வீதிக்காரங்களோட பகை இருக்கக்கூடாது, அந்த ஊர்ல உள்ளவங்களோட பகை வச்சுக்க கூடாதான். ஆனால் 6லே குரு இருந்தால் ஊரிலே பகைன்னு ஒரு பழமொழி. குரு 6ல் இருக்கின்ற பொழுது ஊரிலே எல்லாம் பகை வந்துவிடும். அது மாதிரி 4லே சூரியன் இருந்தால் உறவினரால் பகை உருவாகும். அனுசரித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். 5ல சூரியன் இருந்தால் புத்திர பேற்றில் பிரச்சனை. சில பேருக்கு 3 வருஷமா திருமணமாகி 3 வருஷத்துக்கு குழந்தை பிறக்காது, சிலருக்கு 5 வருஷத்துல பிறக்காது, சிலருக்கு 8 வருஷம் ஆகி பிறக்காது, சிலருக்கு 12 வருஷம் ஆகி பிறக்காது, சிலருக்கு 25 வருஷம் ஆகி கூட பிறக்காது. ஆனால் 62 வயது கடந்தவர்களுக்கு கூட சில பரிகாரங்களை நான் சொல்லி அவர்கள் செய்து வந்து அதற்கு பின்னாலே அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. 12 வருஷம் கடந்து கூட குழந்தைகள்லாம் பிறந்திருக்கிறது. இந்த புத்திர பேற்றிலே பிரச்சனையை உருவாக்குவது சூரியன். ஒருத்தருக்கு 5ல சூரியன் இருந்துச்சு, எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஆனா குழந்தை இல்லைன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், முதல்ல சூரியனை கும்பிட்டிருக்கிறானே, இல்லைன்னாரு. சூரியனார் கோயில் இருக்கு, சூரிய ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அதுல சூரியனார் கோயில் பிரபலமான கோயில். அப்படிப்பட்ட சூரியனுக்குரிய ஆலயத்துக்கு முதல்ல சென்று சூரியனை நாம் வழிபட்டு, நவகிரக அனுகிரக கஷேத்திரம்ங்கிறது அதை கும்பிட்டு, அதை புத்திர விருத்திக்கான என்னென்ன பரிகாரங்கள் அங்கே செய்யணுமோ அதை செய்து முடித்து, அதற்கு பின்னாலே அவர்கள் அந்த புத்திர சந்தான விருத்திக்குரிய திருக்கோயில்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் சொன்ன பின்னாலே அதுக்கெல்லாம் போய் வந்தார்கள். அதற்கு பின்னாலே அவர்களுக்கு ஆண் சந்தானம் கிடைத்தது. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சூரியன் இருக்கிற இடத்தை முதலிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பிறகு அதற்குரிய வழிபாட்டை மேற்கொண்ட பின்னால் தான் உங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு சூரியனால் காரியங்கள் நடக்கும். காரியம் நடக்க சூரியனை பார்க்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து, மீதி உள்ள லக்னத்திற்கான பலன்களை தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களிலே சில பிரச்சனைகள் உருவாகலாம். செவ்வாய் பார்வை இருப்பதால் அதிகார வர்க்கத்தினரின் ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். ஜென்ம சந்திரனால் உங்களுக்கு பயணங்களும் உண்டு. ஆனால் பயணங்களால் பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். வரவு திருப்தியாக இருந்தாலும் கூட வந்த வருடமே செலவாகி விடலாம். எனவே மனவாட்டம் ஏற்படாமல் இருக்க திங்கட்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, சுக்கிர பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வழக்குகள் சாதகமாக அமையும். வாகன மாற்றம் செய்யும் முயற்சியில் ஈடுபாடு செலுத்துவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு பழுதாகிறதே என்ற கவலை ஓய புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். வீடு கட்டு முயற்சிக்கும் வித்திடுவீர்கள். 6ல் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள்.
3 ராகு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கடகராசினியர்களே, மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்ய வேண்டுமானால் பணவரவு திருப்திகரமாக இருக்க வேண்டும். அந்த வரவு உங்களுக்கு இன்று உண்டு. தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நடைபெறும். குழந்தைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. செய்தொழில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மராகு. தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். என்ன இருந்தாலும் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருப்பதால் பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். சர்ப்பசாந்தியை முறையாக செய்து கொள்ளுங்கள். 2 குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை கடைசி நேரத்தில் காப்பாற்ற இயலும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லப் போகின்றன. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடல் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் கிழமை திங்கள் என்பதால் இன்றைக்கு அம்பிகை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, தீட்டும் திட்டங்கள் திசை மாறி செல்லும் நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அது நடைபெறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். திடீர் விரயங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்பாலும் விரயம், உடன் இருப்பவர்களாலும் விரயங்கள் ஏற்படலாம். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். பயணங்களால் பலன் கிடைக்கவில்லையே என்று இயங்குவீர்கள். திருமண முயற்சியிலும் தடை ஏற்படலாம். செவ்வாய் பேச்சு வரை சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, அயல்நாடு செல்வதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நூதன பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. வரவு திருப்தி தரும். தனுசு ராசினியர்களே, ஜென்ம ராசியிலேயே புதன் சஞ்சரிக்கின்றார். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்புகள் உயரும். செல்வாக்கு மேலோங்கும். 2 சூரியன் இருக்கிறார். எனவே கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். மேலிடத்தை அனுசரித்து சென்றால் மேலான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மகர ராசினியர்களே, எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பணிகளுக்கு ஆளாக நேரிடும் சூழ்நிலையும் உண்டு. என்ன இருந்தாலும் இந்த ராகுகேது பேச்சின் விளைவாக ஒரு சில நன்மைகளைத்தான் தாங்கள் அடைய முடியும். எனவே சர்ப்பசாந்தியை செய்வது நல்லது. குறிப்பாக இந்த தினம் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வரவு வந்த மறுநிமிடமே செலவாகும் நாள். திருமண முயற்சியில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் மாலை நேரத்தில் நடைபெறும். உதிரி வருமானங்கள் ஓரளவு உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. இல்லையே ஏதேனும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உடன்பிறப்புகள் வழியே உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, மிகச்சிறந்த நாள். குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் வரன்கள் வாயில் தேடி வரும். வாட்டங்கள் அகலும். தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படும். அஞ்சல் வழியில் கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.